என் வாழ்க்கையே போச்சு. என் மேல பொய்யான ஒரு வழக்கை கேச போட்டு பிஏ ஹிஸ்ட்ரி ராஜபாளையத்தில் படித்தேன். ராஜபாளையம் ராஜ்விகல் கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். கலசிலங்கை யூனிவர்சிட்டியில் பிஎட் படித்தேன். பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். இந்த எதிர்பார தேட்டத்தில் என் உடன் பிறந்த சகோதரர் ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை போட்டார். அவன் சண்டை போட்டதுக்கு என் மேலே பொய்யான ஒரு வழக்கை கேச போட்டு இன்று வரைக்கும் நான் வாய்தா போய்கிட்டு இருக்கேன். அதனால் என் வாழ்க்கையே போச்சு. வேறு வழி இல்லாமல் என்னடா செய்யணும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். ஒரு வருஷமாக உழைச்சேன். குற்றாலத்துக்கு அன்னைக்கு போக முடியல. இன்னைக்கு கூமாப்பிட்டிக்கு எத்தனை பேர் வரான்னு பார்த்துருவோம்னு கூமாப்பிட்டியை உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆக்கி, அது காரணம் நம்மளை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டானா அவன் முன்னாடி சாதிச்சிடணும். என் ஊரில் ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக பெரியார் டேம் முடங்கி இருக்குது. இதுக்கு ஏன் புதுப்பிக்கலை, ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு நம்ம கூமாப்பட்டி உலகத்தின் பார்வையை திருப்பணுன்றக்காகவே கூமாப்பட்டி இருக்கிற முக்கியமான நீர்வீழ்ச்சி ஃபால்ஸு நல்ல குளம் எல்லாத்தையும் விடிச்சு வீடியோ போட்டேன். வைராக்கியமாக இருந்தேன். இன்னைக்கு உலகமே திரும்பிருச்சு. இன்னைக்கு கூமாப்பட்டிக்கு புலவக்கல் டேம் பெரியார் அணைக்கு 10 கோடி நிதி ஒதுக்கி அதை புதுப்பிச்சு தருவதாக தமிழக அரசு அறிவிச்சிருச்சு. நீங்கள் எத்தனையோ இப்போ பெரும்பாலும் சுற்றுலா போனோம்னா ஊட்டி, கொடைக்கானலம், குற்றாலம், உயர்காடு இப்படி தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஊர் கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா எங்கள் காற்றை பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாக மணக்கும், தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நிகரம் இங்கே கூமாப்பட்டியில் இருக்குது. காற்று ஸ்மெல் பண்ணுவோமா? காற்று ஸ்மெல் பார்க்குறீங்களா? பண்ணுங்க. இங்கே பாருங்க, அந்த காற்று போதா அப்படியே வருதா? ஏங்க எங்க மல்லிகைப்பூவை மணக்குதுங்க. எங்க கல்யாணம் ஆகலையா? கூமாப்பட்டிக்கு வாங்க, காற்றை சுவாசிங்க, காலையில கல்யாணம் முடிஞ்சிடும். அவ்வளோ பவர் இருக்கு கூமாப்பட்டிக்கு. இதை ஏன் இப்படி போடுறது தெரியுமாங்க? மக்கள் எங்கெல்லாம் சுற்றுலாத்தலம் தேடி தேடி போறாங்கல்ல, அதுக்கு நிகரான கூமாப்பட்டி இருக்குது. ஆனா அரசாங்கம் என்னடானா பெரியார் டேம் 5 வருஷம் முடக்கிட்டாங்க. இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்க வரும்பொழுதும் என்னோட கோரிக்கை ஒரு இடத்துல பிரபலமாகும் பொழுதும் எப்படியாவது டேம்பை புதுப்பிச்சுட்டு நம்பிக்கையில் வீடியோ போட்டேன். அது நிறைவேறிச்சு.